இப்ப இருக்க சூழல்லையும் இந்த உயிர் ஞாயிறு தின சம்பந்தமா தான் பரபரப்பா பேசப்படுது. அதுல ஒருத்தர் குழப்பிக்கிட்டு திரிய ஒருத்தர் தான் உதயகம்மன் பில புத்தகத்தை எழுதுறேன்னு எழுதிட்டு அதுலயும் பல்வேறுபட்ட பிரச்சனை. உண்மையா சொல்ல போனா நான் இதுல சவாலே விடுற உதயகம்மன் பிலாவுக்கு இந்த புத்தகம் யார் எழுதுனன்ற வெளிப்படுத்துங்க. அத நீங்க சொல்லு. உங்களோட சொந்த கைப்பட எழுதுனீங்களா இல்ல ஆள் வச்சு எழுதுனீங்களா? சரி. ஏண்டா, எனக்கு உங்களோட திறமை தெரியும். பிள்ளையான் தேசிய வீரன், அவரை பாதுகாக்க நான் சட்டத்திறனியாக முன்னிலையாகுவேன். ஆகவே சிங்கள இனம் பிள்ளையானுக்கு நன்றி கடன் பட்டுள்ளதுன்னு உதயகம்மன் பில சொல்றாப்புல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததும் யூதர்கள் தான். அதாவது ட்ரம்பை சிலுவையில் அறைந்து கொண்டிருப்பவர்களும் யூதர்கள் தான். இது தற்செயலான செயல் இல்லை, எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறதுன்னு இயேசு போல் கஷ்டப்படுறாரான் ட்ரம்ப். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை, எப்படி இருக்கிறீங்க? பெரிய வெள்ளி முடிஞ்சு இன்னைக்கு அல்லலுக சனிக்கு தயாராகிட்டு இருக்கோம். அப்போ அப்படியே இருக்கு, அப்படியே போய்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை விட்டுறாது. நிகழ்ச்சி உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்தை அனுஷ்டிப்பதற்கு அல்லது உயிர்த்த ஞாயிற்று கொண்டாட்டத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்னும் ஒரு துயரமான சம்பவம். அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலையும் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று அவரோட நினைவு நாள் அனுஷ்டிக்க போற நாள். ஒரு பெரும் துயரமான சம்பவமா தான் இருக்கு டெல்சான். என்ன சொல்ற, ஒரு பக்கம் முதல்ல சந்தோஷம், அதுக்கப்புறம் துக்கம், குழந்தைகள் என்று சொல்லி அதுல ஒரு பெரிய நெருக்கடி தான். இப்ப இருக்க சூழல்லையும் இந்த உயிர் ஞாயிறு தின சம்பந்தமா தான் பரபரப்பா பேசப்படுது. அதுல ஒருத்தர் குழப்பிக்கிட்டு திரிய ஒருத்தர் தான் உதயகம்மன் பில புத்தகத்தை எழுதுறேன்னு எழுதிட்டு அதுலயும் பல்வேறுபட்ட பிரச்சனை, அதுல பல்வேறுபட்ட பிழை. சாரா ஜஸ்மின் உயிரோட இல்ல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்னமா பாடுபடுறாரு மனுஷன் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தெரியுது. இன்னொரு பக்கம் சாரா ஜஸ்மின் முதலாவதா அப்படி ஒரு ஆள் இல்ல, தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சாய்ந்த மருதுல போலீஸ் நிலையம் சொன்னதை இவருடைய புத்தகத்துல இல்ல, போலீஸ் நிலையம் சொல்லலன்னு சொன்னது இப்ப சர்ச்சையாகிட்டு இருக்கு. அப்ப இவர் தடுமாறுறாரு. ஐயோ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த புத்தகத்துல, பாப்போம். எனக்கு அந்த போலீஸ் நிலையத்தை பத்தி சரியா தெரியல. அப்படி இல்ல 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 நான் எழுத கொடுத்தவன் பிள்ளைய எழுதிட்டானோ. அப்படித்தான் இப்ப கதை போய்கிட்டு இருக்கு. உண்மையா சொல்ல போனா நான் இதுல சவாலே விடுற உதயகம்மன் பிலாவுக்கு இந்த புத்தகம் யார் எழுதுனன்ற வெளிப்படுத்துங்க. நீங்க உங்களோட சொந்த கைப்பட எழுதுனீங்களா இல்ல ஆள் வச்சு எழுதுனீங்களா? எனக்கு உங்களோட திறமை தெரியும். உங்களோட திறமை எப்படி, உங்களோட ஆழம் என்னன்னு தெரியும். உங்களுக்கு இனவாதத்தை தவிர ஒன்றுமே செய்ய தெரியாது நாட்டுல. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நீங்க பாட்டாளி சம்பிக்கிறோட ஹெல உரிமையில இருந்தா அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பீங்க? ஹெல உரிமையில அத்துரலிய ரத்தின தேரர் அவங்களோட எல்லாம் சேர்ந்து கெல உரிமை ஆரம்பிக்கப்பட்டு கெல உரிமைக்கு முதல் ஒரு ஆசனம் தேசிய பட்டியல கிடைச்சது ஒட்டுமொத்த இலங்கையில இருந்து. அந்த டைம்ல இருந்து நீங்க இந்த கட்சியில இருந்து நீங்க உங்களுக்கும் பாட்டாளி சம்பிக்கிற நோக்கம் என்னத்தால பதில் புலவ வந்தது? நீங்க ரெண்டு எப்படிப்பட்ட அரசியல் பின்னணி உடைய நீங்க உண்மையில் ஒரு இந்த நாட்டு மக்கள் இனத்தை விடுங்க, இந்த நாட்டுல நீங்க பற்றுடைய நீங்களா அல்ல இந்த இனத்துல பற்றுடைய நீங்க ஒன்றுக்குமே சம்பந்தம் இல்லாதாலே நீங்க எப்படிப்பட்ட நீங்க வடக்கு கிழக்குல கண்டா அவங்கள அந்த மக்களை கொட்டியான்ற, சிங்களவங்களை கண்டா அவங்கள மகே மினிஷுன்றது, முஸ்லீமை கண்டா அவங்க தீவிரவாதி என்றது. இதை தவிர உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? தர்கா நகர் அடிபடக்குள்ள நீங்க எங்க இருந்து நீங்க தர்கா நகர் அடிபடக்குள்ள ஏன் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் இடம்பெற்ற நீங்க எத்தனை தேவாலயங்களை போய் தரிசிச்ச நீங்க அல்ல எத்தனை பேரை போய் பார்த்த நீங்க? ஒண்ணுமே செய்யலையே. நீங்க இன்றைக்கு என்ன செய்யறீங்க? அனுரகுமார திசாநாயக்கன்னு சொல்ல முடியாது. இலங்கையில நீதித்துறையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் முன்னெடுக்கிற விசாரணைய குழப்புறதுக்கு வேலை பாக்குறீங்க. உண்மையில இதுல இன்னும் ஒரு சட்டமாதிய திணைக்களம் ஒரு பெரிய ஒரு புலண்டு விடுது. இந்த விசாரணையை திசை திருப்புற வகையெல்லாம் உதயகம்மன் நடந்து விசாரணையை குழப்புறது, திசை திருப்புறது, நீதிமன்றத்தின் மீது அவதூறு உடனடியாக வழக்கு போடணும். அவதூறு வழக்கு பாய்ச்ச ஒண்ணு இருக்கு. ஏன் அந்த சட்ட புலமையாளர்கள் இல்லாம அங்க மேய்ஞ்சிருக்கிற சட்ட புலமையாளர்கள், இந்த சட்ட பயங்கரவாதிகள் எல்லாம் கேடுகட்ட தமிழினத்தை பழி வாங்குற வேலையை விட்டு போட்டு இப்படியான ஒரு நாட்டை குழப்புற ஆளுக்கு எதிராக வழக்க போடுங்க. தமிழ் மக்களை பழி வாங்குறதுக்கு சட்டத்தை பயன்படுத்தாங்க. அது காலகாலமா இலங்கை அரசாங்கம் செய்திருக்கு, எல்லாரும் செய்திருக்கு. நீங்க இப்படியான ஒரு நல்ல டைம்ல நிசாப் காரியப்பர் உடனடியா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்புல ஒரு தனிநபர் பிரேரனுண்ட ஏதாவது நீதிமன்றத்துல கவனத்துக்கு கொண்டு போங்க. ரவுஃப் ஹக்கீம் எங்க? முஜிபுல் ரஹ்மான் எங்க? மரைக்கார் எங்க?
ஏன் சுமந்திரனுங்க ஜனாதிபதி சட்டத்துல நீ ம், ம். வாங்கல எல்லாருமா சேர்ந்து இதை உங்க ஒரு எல்லாத்துக்கும் கூட்டா சேர்ற நீங்க இந்த உயிர்த்தனாயிர் தாக்குதலுக்கு எல்லாம் எதிர்க்கட்சி போனதை பத்தி உங்களோட நிலப்பாடு என்ன? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகள் நிலப்பாடு உண்மையில அதுல பாராட்டவனும் ராதாகிருஷ்ணன். அதாவது ஒரு நாடு என்ற பொழுது அந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஏன்னா உலகம் பூரா நடக்கின்ற இந்த பிரச்சனை சர்வதேச பிரச்சனை. ஆகவே அதிலே ஒரு நாடு என்ற ரீதியிலே அந்த நாட்டு ஜனாதிபதி எடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் அனுசரணை செய்யப்பட வேண்டும். ராதாகிருஷ்ணன் தத்துணிவோட சொன்னார். அது மாதிரி திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் மஹரூப் அவர் கடுமையா கண்டிச்சார். நீங்க என்ன செய்யறீங்க இதுல? உயிர்த்தனாயிர தாக்குதல்ன்றது அந்த மக்கள் உயிரிழந்ததோட மட்டும் இல்ல, ஒரு சமயத்தின் மீதே சவால் விடப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அது. இந்த இடத்துல பெருமையா சொல்லிக் கொள்ள வேண்டிய விடயம் இருக்கு. மன்னாராயர் ராயப்பு ஜோசப் இருந்திருந்தாரா டில்சான் உதயகம்பன் மேல புத்தகம் வெளியிட்டு மறுகணம் உதயகம்பன் மேல காட்டமான ஒரு அறிக்கை வந்திருக்கு. காட்டமான அறிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு எங்க எல்லாரும் என்ன உயிர்த்தனாயிர விடுமுறையில இருக்கிறீங்களா அரசியல்வாதி எல்லாம்? இது ஒரு பெரிய பாரதமான நிலைமை டில்சான். இது விட்டுட்டு வாய் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சம்பவம். இதுல வேற உதயகம்பன் நேத்து ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றாப்புல, நான் எழுதின புத்தகத்தை சிஐடியினர் மறைச்சு மாற்றி அவங்களுக்கு தேவையான மாதிரி அதுல விஷயங்கள்லாம் மாட்டிட்டு அவங்க ஒரு பிடிஎஃப் எல்லாருக்கும் பகிர்ந்து வருவதாக உதயகம்பன் பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு. சாணி அபேசேகரை இந்த வேலையை செஞ்சிருக்காராம். எப்படி சுரேஷ் தலைவுக்கு தான் இவர் முதலாவது புத்தகத்தை கொடுத்தாராம். அப்ப கொடுக்கும் போது அந்த கார்ல இருந்த புத்தகத்தை சிஐடி திருடி அதை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இப்ப பிடிஎஃப் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கத உதயகம்பன் பிள்ளை சொல்றாரு. பாத்துக்கோங்க. உதயகம்பன் பிள்ளைய புத்தகத்தை சுரேஷாலே தூக்கி சுமந்து திரிகிற அளவுல அவ்வளவு அவர் நெஞ்சுக்கு இருக்குமான புத்தகமா இது இலங்கையில ஒரு பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலை ஒன்று உருவாப்போடு சார். நான் திரும்பவும் எச்சரிக்கிறேன், அரசாங்கத்தையும் எச்சரிக்கிறேன், அந்த எதிர்கட்சியில் இருக்கிறார்களையும் எச்சரிக்கிறேன். முதலாவது யாரு எதிர்கட்சி தலைவர் தொடர்பில் ஒரு நிலப்பாடை வெளிப்படுத்துங்க எல்லா கட்சிகளும். நிலப்பாடு என்ன நிலைப்பாடு? ஏஐ நேத்து ஜகத் வித்தாண்டி சொல்றாரு, எங்கள் கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அந்த நிகழ்வுக்கு செல்லவில்லை என்பதை நான் உத்தியோகபூர்வமா சொல்றேன், நான் சுவரா சொல்றேன், அது ஏஐல செஞ்சிருக்காங்க அப்படின்னு 2வது ஆளா ஜகத் வித்தானேன்னு சொல்லியிருக்காப்புல. பாருங்க, ஏற்கனவே நளின் பண்டார இப்ப ஜகத் அந்த புத்தகம் கதை அந்த புத்தகம் வெளியிட்ட நாளையும் பாருங்க, கிட்டத்தட்ட என்ன சொல்றேன், கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை தான் உதயகம்பன் விடுத்தவர். ஒரு விசாரணை போய்கொண்டிருக்கக்குள்ள அந்த விசாரணையில என்னென்னு முடிக்கட்டுமே, அந்த விசாரணையில யார் குற்றவாளி யார் குற்றம் இல்லைன்னு முடிக்கட்டுமே. நீதிமன்ற மொரால அக்யூஸ்டா மாத்தி இருக்குது, அதாவது சுரேஷாலவ. அப்ப இவர் என்னடா அவரை குற்றம் இல்லைன்னு சொல்லலும், அப்ப நீதிமன்றம் மதிப்பு தானே. இவர் ஆதாரங்களா திருட்டுக்கிட்டு சொல்றாராம் புத்தகத்தை வெளியிட்டு. இதோட யாரு உயிர்த்தனாயிர தாக்குதல் தொடர்புல ராஜபக்ச ரெஜிம் நிலப்பாடு என்ன? அவங்க இதுதான் உண்மை. இதுதான் பாத்தீங்களா, நாங்களும் தானே சொன்னோம். இன்னைக்கு உதயகம்பன் பிள்ளை புத்தகத்துல பாருங்க என்ன இருக்குன்னு அவங்க இப்ப பெருமை. உதயகம்பன் பிள்ளை தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப இவங்க அவரை போயிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இல்ல கொஞ்ச நாளா பிசினஸ் இல்லாம இருந்த உதயகம்பன் பிள்ளைவுக்கு இப்ப ஒரு மாதிரியா பரவாயில்ல, ஒரு புத்தகத்துக்கு 2000 ரூபாய் படி கொஞ்சம் ஏறி போய்கிட்டு இருக்கு பிசினஸ். ஆனா பாருங்கண்ணா, இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு இருந்தேன். பாருங்க, இப்ப என்னத்தான் இப்படி எல்லாம் பிரச்சனை இல்லத்தாலும் நேத்து மனுஷன் ஒண்ணு சொல்லியிருக்கு, பிள்ளையான் தேசிய வீரன், அவரை பாதுகாக்க நான் சட்டத்திறனியாக முன்னிலையாகுவேன், புலிகள் அமைப்பை அழிக்க பிள்ளையான் ராணுவத்துக்கு தகவல் வழங்கி உளவாளியாக செயற்பட்டார், ஆகவே சிங்கள இனம் பிள்ளையானுக்கு நன்றி கடன் பட்டுள்ளதுன்னு உதயகம்பன் பிள்ளை சொல்றாப்புல. அதுல ஒரு பிழையும் இல்ல டீல்ஸா, நான் அதை 100% ஏற்றுக்கொள்றேன். என்னன்னு சொன்னால் அதுதான் நிலப்பாடு இல்லையா? இப்ப அவர் சொன்னதுல என்ன புள்ள இருக்குது? சேவை செய்தவர் சேவை செய்தவர் சிங்கள மக்களுக்கு தானே. அது சரி. உண்மையில உதயகம்பம்பில பிள்ளையானுக்கு அவர சேவையை பாராட்டி நன்றி கடன் போறாரு. இப்ப கேஸுக்கெல்லாம் ஆஜராகிறாரு. புத்தகம் வெளியிட்டாலும் பரவாயில்ல, சில வச்சாலும் பரவாயில்ல, ரெண்டும் ஓகே. ஆனா ஒரு சந்தேகம் இருக்குத்தானேன்னா, இப்ப பாருங்க, ஏற்கனவே பிள்ளையான் உள்ள போகும்போது இந்த துணைவேந்தரை கடத்தி காணாமலாக்கப்பட்டமைக்கு கைது பண்ணி உள்ள போட்டதுமே உதயகம்பன் பேர் தான் போயிட்டு வராரு. சுரேஷ் தலைவுக்கும் உள்ளதான் இவர் தான் போயிட்டு வராரு. இப்ப அவரோட கேஸ் சம்பந்தமா இவர் தான் ஆஜராகிறாரு, நீதிமன்றத்துல வாதாடுறாரு. இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல உதயகம்பன் பிள்ளை ஒரு கேஸ் எடுத்து வாதாடுறது. ஆனா இந்த பிள்ளையானுக்காக பாருங்க, மெனக்கட்டு கல்கிச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்க கோர்ட்ல அணைஞ்சு வாதாடி இது என்ன நடக்குது?
இது என்ன தொடர்பு இது? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு சட்டத்தரணி யார் சார்பிலையும் வாதாடலாம். அது வாதாடலாம். நீதிமன்றம் ஆனா இவர் கட்டுப்பாடு இல்லை. அது யாருமே வாதாடி இல்ல இது வரைக்கும். அதுதான் எனக்கு வாதாடுறார். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கிறன்னா, சில வேளை இந்த தகவல் வேறு யாரும் சட்டத்தரணிகள் போனா வெளியில போயிருமன்ற ஒரு நோக்கமும் இருக்கலாம். ம், 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 ம். அது சரி. சரியா, வேறொரு வெளியில வேற நோக்கம் இருக்கலாம். இப்ப கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற கன பேர் சொல்றாங்க, பிள்ளையான் செய்த மாதிரி அது செய்யல, இது செய்யல, நூலகத்துக்கு அது செய்து, இது செய்தான், எல்லாம் செய்ததான், இல்லைன்றதுக்கு இல்ல. மக்களை வருத்தினதை மறக்கல தானே, ம், 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 ம். மக்கள் மீதான நடந்த அவலங்களை மறக்கல தானே, கட்டாயம். அது என்னடா மறக்கல. உண்மைதான். இப்ப அதுலதான் இப்ப இந்த வதை முகாம், செவனப்பட்டிய வதை முகாம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வெளியாகி இருக்கு நீதிமன்றத்துல. டிவி சேனல் ஆமா. அப்போ பல கொடுமைகள் எப்படி நடந்திருக்குங்கிறது அப்படிங்கறத வந்து இப்ப வெளியில எங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. நீதிமன்றத்துல சொல்லுறாங்க. இல்ல, CID ரெண்டு விஷயம் இருக்கு டெல்சா. இப்ப பிள்ளையான காப்பாத்துறாங்களோ இல்லையோ, ராஜபக்ச குடும்பத்தை காப்பாத்துறேன்னு இந்த ஆட்சியை கவுழ்க்கணும். கட்டாயம். இந்த ஆட்சியை கவுழ்க்காம ஒன்றும் செய்யலாது. நீ அதை எப்படி அதை ஈடு கொடுக்க போறாரு அன்னூறு தெரியாது. மக்கள் நிதானமா இருந்தா சரி. ஆனால் பாருங்கன்னா இப்ப பிள்ளையான் இப்ப எந்த காலகட்டத்துல இவர் வாராரு? மஹிந்த ராஜபக்சனுடைய காலகட்டத்துல இவர் அங்கிட்டு இருந்து திரும்புறாரு இந்த பக்கம். ரைட். இப்ப அதுக்கு அப்புறம் தான் செவனப்பட்டியில இந்த முகாம், இந்த வதை முகாம் இருக்கிறது வந்து இப்ப வெளியே வந்திருக்கு விடயங்கள் எல்லாமே. அப்ப ஒரு வதை முகாம் நடத்துறது கூட அந்த அரசாங்கத்துல அனுசரணையோட தான் நிச்சயமா நடந்திருக்கணும் இவங்களோட காலகட்டத்துல. சோ இவங்களோட தேவைக்கு பிள்ளையார் நிறைய இடங்கள்ல கை வச்சிருக்கிறது இனி வரும் நாட்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இது ஒபிஷியல் நாங்க சொல்லுவோம், வாய் வழியா சொல்லலாம். பிள்ளையான்றா இப்படி செஞ்சிருப்பாரு இப்படி. ஆனா ஒபிஷியலா உத்தியோகபூர்வமா எல்லா சாட்சியங்களோட இனி வரும் நாட்களை எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். இதற்கு எல்லாத்துக்கும் பிரதான காரணமா ராஜபக்ச இருந்திருக்காங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேல நான் கடவுள்கிட்ட பிரார்த்திச்சு கொள்றேன், தெரிஞ்சு கொள்ளும் போது ராஜபக்சவும் இருக்கணும் பிரார்த்திச்சு கொள்றேன். பிள்ளையா விளங்கிறாங்க டெல்சா. சரி. தெரிஞ்சு கொள்ளும் போது ராஜபக்ச இருக்கணும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. அதை விட என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்போதைக்கு ஒரு பெரும் நெருக்கடி ஒன்றுதான் அங்க எழுந்திருக்குது. இந்த கைதுக்கு பின்னர் நேற்று நீங்கள் இன்சைட்ல பார்த்திருப்பீங்க, லங்காஸ்ரீல மற்ற IBC தமிழ் டிவியில் இடம்பெற்ற செய்திகளுக்கு அப்பால எல்லாம் பல கோணங்கள்ல அங்கு இடம்பெற்ற சம்பவங்களை முழுமையா தந்திருந்தது. மேலதிகமான தகவல் தேவையானவர்கள் நீங்க அதுக்குள்ள பார்த்துக் கொள்ளலாம். அதுல பல தகவல். ஆனா இப்ப என்னன்னா இதுல இருக்கிற நெருக்கடி என்னன்னு சொன்னால், இந்த கைதுக்கு பிறகு இந்த கைதுல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ற மாஸ்டர் மைண்ட், முக்கிய புள்ளி இப்ப பெரும் தடுமாட்டத்தில் இருக்கு. இந்த புள்ளிய கைது செய்யறது, எப்படி கைது செய்யறதுலயும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் இருக்குன்னா, அதற்கு முதல் இவங்க நாட்டை குழப்ப உழைக்கிறாங்க. எங்கட இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டப்பா நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? கான்பிடென்டா சொல்றேன். அந்த குழப்பம் ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு எதிர்த்தரப்பு முயற்சி செய்யுது. அதுல இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தோட ஆட்சி மாற்றம் ஒன்றை செய்ய யோசிக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய சப்போர்ட்டிவா வந்து கடந்த காலங்கள்ல இந்தியா வந்து இந்த டைம்கள் எல்லாம் சைலண்டா, இந்த டைம் இந்தியா வந்து இன்வால்வ் ஆகி கவர்மெண்ட்டுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை செய்து கொண்டிருக்கு. அதுக்கும் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டு ஒரு பல நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கு டெல்சா. எந்த ரகத்துல எப்படி வரும்னு தெரியாது. ஆனா இப்ப எதிர்கட்சியினர் நாட்டை குழப்புறதுக்கு என்னென்ன அவங்களால செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு போறாங்க மும்முரமா. அதுல வேற இப்ப எதிர்கட்சிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை தான். என்னன்னு சொன்னா, சஜித் பிரேமதாச இப்ப சொற்று விமர்சனத்துக்கு உட்பட்டப்படுத்த வருகிறார். இப்ப அவங்க கட்சியில இருக்கவங்களே எங்க தலைவர் இப்படி செஞ்சிருக்காரு, இது வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க, ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கரோட சந்திப்பு முடிஞ்சு வெளியே வந்ததுமே ஊடகங்களுக்கு கருத்து அளிக்கும் போது அவர் சொல்றாரு, அவரோட நிலைப்பாட்டுல நாங்க இல்ல, அது தவறு, அவரை செஞ்சிருக்க கூடாது, அவர் அந்த நிகழ்வுக்கு போயிருக்கவே கூடாது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது முக்கியம், நல்ல வரவேற்கத்தக்க. அதே மாதிரி நேற்று இன்மான் அவர்கள் கூட MP அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்ததாரு. இப்ப எப்படி நிலையில கட்சிகளை விட்டுருவோம். இப்ப இந்த சங்கங்களை பாருங்க, மீண்டும் நாளை அரசு மருத்துவர்கள் போராட்டம் அப்படின்னா இன்னைக்கு கூட ஒரு போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. அரச மருத்துவர்கள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் அரச மருத்துவர்கள் இன்று காலை 8 மணி முதல் மீண்டும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்கூடியதா இருக்கு. பாத்துக்கங்க நிலைமையை. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கோரிக்கை அதை சோர்ட் அவுட் பண்ணிடுவாங்க. என்னடா இப்ப இருக்கிற சுகாதார அமைச்சர் வந்து அவர் ஒரு வைத்தியர், அவர் பல போராட்டங்களை செய்தோம். இந்த போராட்டங்கள் தேவை எப்படி என்றதை அறிஞ்சு அதை சோர்ட் அவுட் பண்ணுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு இது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு நிகழ்வு, அதாவது நிகழ்வுன்னு சொன்னா சுவசரிய நோயாளர் காவு வண்டிகளுக்குன்னு ஒரு அலுவலகம் திறந்திருக்காங்க. அதுக்கு அரசடி சில்வா அவர்களும் கலந்து கொண்டிருந்தாரு. அவர் தான் அவங்களோட நல்லாட்சி அரசாங்கத்துல திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாரு. ஸோ அவரையும் அழைச்சு நளின் திசாக்கும் கலந்து கொண்டிருந்தாரு. அவர் சொல்ற ஊடகங்களுக்கு இது வந்து அரசியல் தேவைகளுக்காக, அரசியல் நோக்கங்களுக்காக இந்த கோரிக்கைகள் இவங்களோட காணப்படுது. ஆகவே நீங்க செய்யறதை செய்யுங்க,
நாங்க எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க செய்யறோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு நளின் ஜெயதீசன். அப்படின்னா என்னடா டெல்சான், ம் இதுல போராட்டம் செய்யற தொழிற்சங்கங்கள் ஒரு விடயத்தில் அவதானமா இருக்கணும். உங்களோட கடந்த காலங்கள்ல முழு போராட்டத்திலே 100% பங்கெடுத்த கட்சி தான் ஜேவிபி, இப்ப இருக்கிற என்பிபி. சரி. ஓ அப்ப உங்களோட பலம் பலவீனம் அவர்களுக்கு தெரியும். ஆனா அதான். எனக்கு உள்ளக தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு டெல்சான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை கருத்துல ஒண்ணு இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள்ல ஈடுபடுற தொழிற்சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கவாதிகள் அல்லது அரச ஊழியர்கள் மீது முதல் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு எந்த ஞாபகத்துக்கு எட்டின வகையில 1990ஆம் ஆண்டுக்கு முதல் ஒரு தொழிற்சங்க போராட்டத்துல இணைஞ்சிருந்த பலரை ஒரே நாள்ல வேலை நீக்கம் செய்தது. ஓகே 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 அப்படியான ஒரு யோசனை ஒன்று அரசாங்கம் யோசிச்சு கொண்டிருக்கு. யோசிக்கணும். ரைட். ஆட்குறைப்பு செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறது. நடக்கலாம். மற்றது இப்ப முக்கியமான அத்தியாவசிய சேவைகள்ல அதிகளவான இராணுவத்தினர் இருக்கிறாங்க, அவங்கள சேவை மாற்றி வேறு இடத்துக்கு மாத்துறது. அதாவது சும்மா சாதாரணமான சேவையில் இருக்கிற இராணுவ அதிகாரிகளை இப்படியான யோசனை எல்லாம் போய்கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. தொழிற்சங்க நடவடிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அவதானமா இருங்க. அவதானமா இருங்க. என்ன இடத்துல வேலை பறி போகலாம். ட்ரம்ப் ஏதோ சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் என்ன சொல்லுவாருன்னு பாத்துக்க இருக்காங்க. இனி என்ன சொல்லுவாருன்னு குழப்பத்துல தான் உலக மக்களே இருக்காங்க. ஆனா இப்ப கண்டுகொள்றது இல்ல. ட்ரம்ப்புக்கு வந்து இவனா மனுஷனா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனநிலை மாறி இருக்கு. ஈரானை தாக்கி ஹர்முஸ் நீரிணை திறப்போம் என்று செலஸ்கி உக்ரைன் அதிபர் சொல்லியிருக்கு. அப்பா அவரும் ஒரு டொனால்ட் தம்பி தான். அதை விட டெல்சான், இது உண்மை அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு உண்மை என்ன சொல்ல கூச்சமா இருக்கு வாயில சொல்ல, நான் சொல்லி ஆகணும். இயேசு போல் கஷ்டப்படும் ட்ரம்ப் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஈஸ்டர் பிரார்த்தனையில் அருட்தந்தையர்கள், ஆயர்கள் மற்றும் மத தலைவர்கள் கலந்து கொண்டு ஈரானுடன் நடைபெறும் மோதலில் ட்ரம்ப் தலைமையை பாராட்டினர். ஆன்மீக ஆலோசகர் பவுல்லா ட்ரம்பின் அனுபவங்களை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையுடன் டெல்சான் ப்ரோக்ராம் முடிங்க. அங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற எல்லா சேர்ச்சுக்கு மடி சொல்லுங்க, உயிர்த்த ஞாயிறு வேணாம். அது சரி. ஏன்னா இன்னும் இயேசு கஷ்டப்பட்டு இருக்காரு இங்க அமெரிக்காவில அப்படின்னு சொல்லிடுவோம். இதுல இன்னொரு பின்னூட்டம் ஒன்று வந்து இருக்குது. அந்த கருத்துக்கு ஒரு சமூக வலைத்தளங்கள் ஒரு வலுவான கருத்து ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததும் யூதர்கள் தான், அதாவது ட்ரம்பை சிலுவையில் அறைந்து கொண்டிருப்பவர்களும் யூதர்கள் தான். இது தற்செயலான செயல் இல்லை, எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறதுன்னு அதுல ஆரோரம் போட்டு ரன் பண்ணிருக்கிறான். இதுல என்னன்னு சொல்லுங்க, அதுல இயேசு போல் கஷ்டப்படுறாரான் ட்ரம்ப் பாத்துக்கோங்க. இதுல எனக்கு அவர்ல நீங்க அண்டு சொன்ன மாதிரி பிழை சொல்லலாம் என்றால், அவரு திருத்தந்தையா பாப்பரசராவே உடை அணிஞ்சிட்டு போட்டிருந்தாரு. ஆமா, நான் தான் பாப்பரசர். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு எக்ஸ்ட்ரா பதிவு காணக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச காலம் கிடைத்தால் நாம் எளிதாக ஓர்முஸ் நீரிணையை திறந்து எண்ணெயை எடுக்கலாம், இதனால் ஒரு பெரிய லாபம் சம்பாதிக்கலாம், இது உலகிற்கே ஒரு பொங்கி வரும் வளம் போல அமையும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியலில் தெரிவித்திருக்கிறார். அவங்க ஹார்முஸ் நீரிணையை திறந்து எண்ணெய் எடுக்கலாமா, இவங்க நினைச்ச மாதிரி எடுத்துக்குவாங்க, இன்னும் கொஞ்ச நாளா பொறுக்கட்டான். ஓகே டெல்சான், இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்தேன்னு சொன்னால், இப்போ டெல்சான் நான் என்னட்ட இருக்கிற ஒரு கொள்கையை சொல்றேன். என்னட்ட என்ன உதவி கேட்டாலுமா, அல்லது நான் இப்ப உங்களுக்கு சற்று நேரத்துக்கு முதல் தனிப்பட்ட ரீதியில சொன்னதுதான், என்னட்ட இன்டர்வியூ எடுக்கிற ஆக்கள் டெலிபோன் நம்பர் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். நாங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க கூடாது. கெடுதல் நினைச்சா, நீங்க என்ன பற்றி கெடுதல் நினைச்சா அல்லது நான் உங்களை பற்றி கெடுதல் நினைச்சா, எங்க 2 பேர வாழ்க்கையிலையும் அது நடந்து கொண்டே இருக்கு. ஆனா நான் இப்போ என்ன சொல்றேன், நான் இப்ப தற்காலிகமான ஒரு இன்பம் அடையலாம். டில்சான நான் டில்சான் அல பண்ணிட்டேனே, டில்சான வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டேனே, நான் தான் ஹீரோ, நான் தான் தலைவர், அது இல்ல வாழ்க்கை. அது வாழ்க்கைன்றது ஒரு என்ன சொல்ற ஒரு சர்க்கிள், அது சுழண்டு கொண்டே இருக்கும். எப்ப எங்க சுழற்சி நிக்கும்னு தெரியாது. ஓகே விஜய், இப்ப நான் நேற்று கணவர் கேட்டிருந்தாங்க, நாங்க இதுல விஜய் பற்றி, நீங்க ஒரு விஜய் ஃபேன், நான் இல்ல என் மகள் விஜய் பாட்டு கேட்பா. அப்ப அவக்கு சொன்ன 2 ரூபா கரைக்கக்குள்ள அப்ப கேட்டா, அவ பாட்டு தான்ப்பா இந்த படம் பாக்குறதுக்கு அவங்களுக்கு இன்னும் அப்ப பாட்டு, நான் நீ பாட்டு பாக்க இல்லாத அவரு வரமாட்டா பொலிட்டிக்ஸ். ஐயோ அப்படியே அவங்களுக்கு குட்டியாக்களை தெரியாது, அப்ப நடிக்க மாட்டாரா, அவங்களோட கவலை அவரு படம் நடிக்க மாட்டார், அதை விடுங்க, அது இப்ப மேட்டர் இல்ல. நாங்க யாரையுமே ஒரு அளவுக்கு மேல கோண பண்ணக்கூடாது டெல்சா. உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது வேற பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையை ஆயிலும் அசிங்கப்படுத்தக்கூடாது. விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு விஜய் இன்னும் வாய் திறந்து சொல்லும் வரை நமக்கு தெரியாது. மனைவி சொன்ன ஒரு தரப்பு கருத்து இருக்குது, அது விஜய் மீது வச்ச குற்றச்சாட்டுகள் இருக்கு, அது வேணாம், அது அவங்களோட தனிப்பட்ட விவகாரம். இது உலகத்தை செய்ததாருன்ற குற்றச்சாட்டு கூடுதலா தமிழ்நாட்டுல இருந்து முன் வச்சதாரு
எல்லாரும் வச்சது திமுக மீது. டிஎம்கே. திமுக அதுக்கு பின்னணி. இன்னைக்கு திமுக நாத்தம் எடுக்குது, பாக்கலையா? ஆர் ராசா கதைச்ச கதை. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா சமூக வலைத்தள விமர்சகர் மாரிதாஸ் இடையே அதாவது ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. தற்போது சட்ட ரீதியான மோதலாக உருவெடுத்துள்ளது. ஆர் ராசாவை அனுப்பிய வழக்கறிஞர் கடிதத்துக்கு பகிரங்கமாக மறுத்துள்ளார். அதாவது மாரிதாஸ் இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர். அவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்திலே ஆர் ராசா பேசுவது போன்ற 2 ஆடியோக்களை வெளியிட்டார். அதில் 2G விவகாரம் சூடு பிடிச்சிருக்கு. 2G விவகாரத்துல ராசா உள்ளுக்குள்ள போட்டாச்சா, போட்ட உடனே ஒரு தரமே வந்து பார்க்கலையா. அதுல வந்து 2Gல வந்து இவர் போய் அங்க தீகார் ஜெயில களி சாப்பிட்டு இருக்கக்குள்ள இவர் ஒரு தரம் வந்து பார்க்கலையா. அக்கா கனிமொழி போயிருக்கிறார். அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு அக்கா கனிமொழி உள்ளுக்குள்ள போனவர் அங்க களி சாப்பிடுறது. கனிமொழி அக்கா வந்து முழு பேரும் வந்ததாம். அவர் சொல்றாரு என்றால் இந்த திமுக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வரல, துரைமுருகன் கூட வரல என்ன பாக்குறதுக்கு. அதுல அடிச்ச காசெல்லாம் கொண்டு நாங்க கலைஞர் டிவிக்கு தான் போட்டதாம். அப்படி கர்மா அப்படி வேலை செய்யுது. இல்ல கரூர்ன்ற ஒரு சம்பவம் நடந்தது, விஜய் இல்லாம செய்ய என்னென்னவெல்லாம் டிசைனா செய்தீங்க. உங்களோட ஒரு டிசைன் ஒரு ஆடியோ உங்களோட கதையை முடிச்சிட்டு நேற்று யாரோ ஒரு செய்தியாளர் சொன்னார், ஊழல் என்பது இருக்கும் வரை கருணாநிதியின் குடும்பத்தின் பேர் வாழ்வாங்கு காலம் இருக்கும் என்று சொன்னார். ஊழல் கரப்ஷன் என்றது இந்த உலகத்தில் இருக்கும் வரை கருணாநிதி குடும்பம் அப்படியே இருக்குமா? அப்படி ஒரு பேர் போன குடும்பம் என்ன? ஆனா இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன். இந்தியாவில தான் இவர் வந்து ஜேம்ஸ் வசந்தன், நீங்க அவரோட போஸ்டர் பாத்தீங்கன்னு தெரியாது. இலங்கையர்கள் குறிப்பாக ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டு மக்கள் அரசியலை வந்து தலையிடக்கூடாது, விமர்சிக்க கூடாது, அது நாகரிகமற்ற செயல் அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் பாடகர், ஆனா டிஎம்கேக்கு நல்ல சப்போர்ட்டான ஒருத்தர், அவருடைய பல்வேறு பார்த்து தெரியும். அவர் சொல்றாரு இலங்கையர்களை விமர்சிச்சிருக்காரு. ஈழத்தமிழர்கள் இலங்கையர்கள் நீங்க யாரும் எங்க நாட்டு அரசியல தலை போடாதீங்க அப்படின்னு நேரடியா சொல்லியிருக்காரு. அது பெரும் சர்ச்சை. இல்ல ஜேம்ஸ் வசந்த நான் உண்மை அதுக்கு செய்திகளுக்கு அப்பால போகன்றதுனா தந்துட்டு போறது இதுல பிரச்சனை இல்ல. என்னடா நாட்டு நடப்புல இருக்கக்கூடிய எங்கட உறவுகள் நீங்க கேட்டகளை பதில் சொல்ல ஒண்ணு கட்டாயம் கேள்வியில எங்கட கலந்துரையாடல இது பேசப்படணும். ஜேம்ஸ் வசந்தாரு திமுக ஒரு கொத்தடிமையில உண்டு, அல்ல திமுக ஒரு தொங்கு சாததான் ஜேம்ஸ் வசந்த். எங்கட அரசியல் எங்கட ஈழத்தமிழ் அரசியலை வச்சுட்டு நீங்க அங்க பிழைப்பு நடத்துறது, அங்க அந்த பாத்திரம் எந்திரதுல எங்கட அரசியலை வச்சுதான் நீங்க அங்க பிழைப்பு நடத்துறீங்க. கருணாநிதி காலுக்கும் தலைக்கும் ரெண்டு காலுக்கும் தலைக்கும் வச்சுட்டு இருந்தால என்ன, எங்களை வச்சு பிழைப்பு நடத்துறது நீங்க. நாங்க ஈழத்தமிழர் என்ற நாங்கள் இல்லாட்டி உங்களுக்கு படம் ஓடாது. புலம்பெயர்ந்த நாட்டுல எங்களால உங்களுக்கு புலம்பெயர்ந்த நாட்டுல வர ரெவென்யூ வருது, எங்களுக்கு எங்கட இன்கம் தான் உங்களுக்கு வருது. நாங்க உங்களை பற்றி இப்ப இது என்ன பிரச்சனை தெரியுமா சார், முழு ஈழத்தமிழரும் விஜய்க்கு சப்போர்ட். அதான் உண்மை, விஜய்க்கு சப்போர்ட். முழு பேரும் ரன் பண்ண தொடங்கினா விஜய்க்கு சார்பா. திமுகவுக்கு எதிர்ப்பா கிளம்பி கொண்டிருக்கு. சர்வதேச அளவுல இது பலம் அடையும் என்றால் அது தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கும். அதுல விளைவு தமிழ்நாட்டுல எதிரொலிக்கும். அந்த பயன்தான் ஈழத்தமிழரை அரசியல் கதைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு நீங்க? அவர் சொல்றாரு உங்களுக்கு 1000 கருத்துக்கள் இருக்கலாம், அவற்றை தனிப்பட்ட முறையில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள், சண்டையிட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் பொதுவெளியில் சமூக ஊடகத்தில் பதிவிடாதீர்கள், அது சரியல்ல, பண்பல்ல, நாகரிகம் அல்ல, இன்னொரு நாட்டின் அரசியலில் தலையிடுவது தவறு, ஒழுக்கமற்றது, அதை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்காப்புல. மதிப்புக்குரிய என்றெல்லாம் சொல்லுது. ஜேம்ஸ் வசந்திட்ட 22 வருடங்களாக பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான தமிழரசு, இந்த ஊடக பரப்பா இருக்கலாம், மக்கள் பணியா இருக்கலாம், எல்லாத்திலையும் 22 வருஷ அனுபவம் இருக்குது. 22 வருஷம் இந்த பொது பயணத்தில இருக்கிறோம். ஈழத்தமிழர் தொடர்புல நீங்க சொன்ன கருத்து வன்மையா கண்டிக்கத்தக்க. நீங்க கதைக்க இயலாது, உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. யுத்தம் முடிஞ்ச உடனே ஈழத்தமிழர்களுக்கு என்ன உதவி செய்யலாம்ன்றதை விட ராஜபக்ச விட்ட வந்து சன்மானம் ஆகிட்டு போனதான் இந்த திமுக கொத்தடிமைகள். அக்கா கனிமொழியும் வந்தவர், TR பாலு வந்தவர், ராஜபக்ச அவங்களுக்கு எல்லாம் பொன்னாடி எல்லாம் போத்தினவர். நீங்க எங்களை வித்து படமும் நடிக்கலாம், அங்க அரசியலும் செய்யலாம், நாங்க உங்களை பற்றி கதைக்க கூடாதா? சொல்லுங்க டில்சன், சரியா அப்படியா? உங்களோட கருத்துக்கள் ஓகே. அவருடைய அந்த பதிவு கீழான கமெண்ட்ஸ் எல்லாமே கடுமையான எதிர்ப்பு தராங்க. ஜேம்ஸ் வசந்திர கருத்துன்றது வந்து அது திமுக கருத்தை தான் பார்க்கணும். இப்ப திமுக எப்படி செட் பண்ணுது என்றால் ஒவ்வொரு தளத்துக்கும் ஒவ்வொரு. இப்ப ஜேம்ஸ் வசந்த் நீங்க இதை ரன் பண்ணுங்க, ஈழத்தமிழரை நீங்க குழப்பி வச்சிருங்க, இன்னும் ஒரு ஆள் பிடிக்கிறது நீங்க இவங்களை குழப்புங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, கொத்தடிமைகள் எப்படி இருக்கு. உண்மையில ஒரு நாகரிகமான அரசியல் என்ன செய்யணும் ஜேம்ஸ் வசந்த்,
உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை நாகரிகமான முறையில சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுங்க. உங்களுக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், கோபதாபங்கள் இருக்கலாம், ஆனால் அதை இந்த நேரத்தில் பாராட்டுவது தகுந்ததல்ல. எனவே கருத்துக்களை கருத்துக்களாக வையுங்கள், யார் மீதும் விமர்சனம் வையுங்கள். நீங்கள் யாரையும் விமர்சிக்கலாம். உண்மையில ஒரு மெச்சூர்ட் ஜேம்ஸ் வசந்த்ன்றவர் ப்ரோக்ராமுக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ண போவார், பாத்திருப்பீங்க. அதுலயும் அவர் ஒரு கடும் தொனியெல்லாம் கதைப்பார். உனக்கு தெரியாட்டியும் எத்தனை பேரும் கேட்கிறேன். இந்த ஜேம்ஸ் வசந்த் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், காட்டமா ஒரு ஈழத்தமிழனா, ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளரை சொல்றேன். என்னோட ஊடகம் சார்பில் சொல்ல இயலாது, அது ஊடகம் பொதுவானது, அதுல நிலப்பாடு நமக்கு தெரியாது. ஒரு ஊடகவியலாளரா சொல்றேன், ஜேம்ஸ் வசந்த் சொன்ன கருத்துன்றது ஒரு வங்குரோத்துத்தனமான கருத்து. ஏனென்று சொன்னா சொல்றேன் டில்சான், ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் அவமானப்படுத்துறதுக்கு ஜேம்ஸ் வசந்துக்கு தகுதி இல்லை. நீங்க எங்களை வச்சு எங்கள்ட காசு கேட்பீங்க, எங்களை வச்சு இல்ல, எங்கள்ட காசு வாங்கி படம் எடுப்பீங்க, எங்கள்ட டூருக்கு எல்லாம் வருவீங்க, எங்கள்ட பாட்டு படிக்க வருவீங்க, எங்களுக்கு இசை ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நீங்க வருவீங்க. ஆனா நாங்க உங்களுக்கு ஆக்கி சொல்லக்கூடாது. ஆனா நாங்களாடி உங்களுக்கு வாழ்க்கை இல்லையே, நாங்களாடி உங்களுக்கு துட்டு இல்லையே. தமிழ்நாட்டுல வச்சு என்னத்தை சுத்த போறீங்க? முழு பிலிமையும் சுத்த, முழு படத்தையும் சுத்துறீங்கன்னா பிறகு நாடாதான் கீழே வந்து விடும். நான் நினைக்கிறேன் நல்ல பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு பதில் இல்ல. பார்க்கலாம். ஜேம்ஸ் வசந்த் இதுக்கு பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும், இதை ஏற்றுக்கொள்ள இல்லாது. ஏன்னா தமிழர்கள் அப்படி கொச்சப்படுத்தல. இப்ப எங்கடாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா டில்சான்? அது அவரோட தனிப்பட்ட கருத்து, நாங்கள் அதுக்கு கருத்து சொல்ல விரும்ப இல்லை. ஈழத்தமிழர்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு மோசமான நிலை என்னன்னு சொன்னால், உடனடியாக அதுக்கு எதிர்வினையாற்றல. அந்த எதிர்வினையாற்ற தன்மை யார்கிட்ட இருக்கு தெரியுமா? சிங்களவர்கள் முஸ்லீம்கள்ட்ட இருக்கு. அவர்கள் ஏதாவது ஒரு கருத்து யாரும் அவர்கள் இனம் சார்ந்து முன்வைத்தால் உடனடியாக அவர்கள் எதிர்வினையாற்றுவாங்க. ஈழத்தமிழர்கள்ட்ட அது இல்லை. ஏன்னா ஈழத்தமிழர் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன சொல்ற, எல்லா பக்கமும் ஆமா போடுறது. இப்ப டில்சான், இப்ப ஈழத்தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் என்றால், ஒரு கருத்து வச்சு அதுக்கு ஜேம்ஸ் வசந்த் இப்ப சொல்லி 72 மணி நேரம் கடந்து கொண்டிருக்கு. இதுக்கு சொல்லி இருக்கணும், சரியா? கமெண்ட் செக்ஷன்ல போய் நிறைய பேர் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, கமெண்ட்ஸ் பதிவிடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் யாரும் கண்டனங்கள் தெரிவிக்கல. மற்றது எங்கட விஷயங்களை கதைக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை டில்சான். நிச்சயமா. நாளைக்கு உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கீங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். டில்சான், நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கும் ஒரு தகட்டும். அதே மாதிரி உலகளாவிய ரீதியில் பறந்து வாழ்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் திருவிழா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுது. அதை தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல பலியானவர்களுக்கான நினைவு நாள் வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. டில்சான், அப்ப நல்லபடியா போயிட்டு வாங்க. நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு இல்ல, நாளை மறுதினம் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்க. பாய் பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.